இவரை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பணும்னா காவிரி கையோடு அள்ளிக்கிட்டு வந்துருவாருங்கிற மாதிரி நம்ம தமிழக முதல்வர் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு மேகதாதுல அணை கட்டுறதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. அதை பற்றி ஆல்ரெடியே நம்ம பேசியிருந்தோம். அதை நான் இந்த டிஸ்பிளேல நான் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி 2007 காவிரி நதிநீர் ஆணையம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை ரிவ்யூ பண்ணி 2018 நம்ம உச்சநீதிமன்றமும் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அப்படி 2 தீர்ப்பு இருக்கும் போதும் கர்நாடக அரசு மறுபடியும் இந்த மேகதாது அணையை கட்டுறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு ஏன் இதற்கு ஆட்சி அமைச்சு ஒரு மாசத்துல விஜய் தலைமையிலான அரசு கண்டினியூவா எதிர்ப்பு ஏன் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். காவிரி நதிநீர் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கர்நாடக அரசு வேறு சில அமைப்புகள்கிட்ட ஒரு டிபிஆர் சப்மிட் பண்ணி அவங்கள்ட்ட அப்ரூவ் வாங்கலாம். காவிரி நதிநீர் ஆணையம் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டிஎம்சி தண்ணீருக்குள்ள தான் நாங்கள் அந்த தண்ணிக்காக தான் நாங்கள் அணை கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி மேலும் மத்திய அரசோட பர்மிஷன் வாங்கியும் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்க பண்ணலாம். அணை கட்டுறதுக்கு அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம தமிழ்நாடு அரசு ஸ்டார்டிங்ல இருந்தே கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க மத்திய அரசு இந்த மேலும் சில அமைப்புகள்கிட்டலாம் அனுமதி பெற்று இந்த அணையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த அணை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா மாநிலம் ரெண்டு மாநிலத்துக்கு இடையில கரெக்டாக அந்த பார்டர்ல வருது. ஸோ அவங்களால இப்போ இருக்கிற 4 டேமோட சேர்த்து இந்த மேகதாதுங்கிற அணை மூலமா ஏகப்பட்ட தண்ணீரை சேமிச்சு வச்சுக்க முடியும். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் டைமிங் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் ரெண்டுமே அவங்க கைக்கு போயிடும். அப்படின்னா டோட்டலாக அவங்க தண்ணியை ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியும். பண்ணி வச்சிட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற ஒரு துளி தண்ணி கூட கிடைக்காது. ஸோ அதனால தான் நம்ம தமிழ்நாடு அரசு இவ்வளோ தூரம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் இன்னைக்கு தீர்மானம் போட்டு இந்த விஷயத்தில் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.